ಸಾಧ್ಯವಯ್ಯ ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ ಆರಾಧನೆ 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது லூக்காவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அன்பானவர்களே, மனிதர்கள் தேவனுடைய உதவியை நாடுறதுக்காக மனித உதவியாக ஊழியக்காரருடைய உதவியை நாடுவது உண்டு. ஊழியர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர்களே அவர் ஆளுகை செய்கிறதினாலே எந்த மனிதரெல்லாம் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை மறைத்து ஜனங்களிடத்துல தேவன் கொடுக்கிறதான அருள் வாக்கு நிறைவேறும். ஏதோ இந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன், தேவதூதனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு குறுக்கிடுதல் மரியாள் இடத்துல வந்து தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அந்த அம்மா கர்ப்பிணியாய் மாற போறாங்கன்ற ரகசியத்தை சொல்லும்போது இது எப்படி ஆகும், இது கடினமான காரியமாச்சே அப்படின்னு சொல்லி நான் ஒரு புருஷனையும் அறியேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த தூதன் சொல்லுவார், உங்களுடைய அதாவது உறவினர் எலிசபெத் இப்போ 6 மாதம் கர்ப்பிணியா ஒரு குமாரனோடு கூட இருக்கிறாங்க. இதை சொல்லி அவர் சொல்றாரு, முதிர் வயதான ஒரு கிழவிக்கு தேவன் இந்த வயசான காலத்துல ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார், தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்ன உடனே மரியா அம்மா சொல்லுவாங்க, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, நீ சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வேதம் சொல்லும், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். ஆமன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது நமது பிரயோஜனத்திற்கென்று நம்முடைய நன்மைக்கென்று எழுதியிருக்கிறது. அதை விசுவாசிக்கிற ஆற்றல் ஒருத்தருக்கு பெருகும் பொழுது நம்மளும் அந்த அன்பு தாய் சொன்ன மாதிரி சொல்லுவோம், முது வார்த்தையின்படி முது அடியாளுக்கு ஆகட்டும். நாங்க தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை தேவச்சனமே. ஒருவேளை எது கடவுளால முடியாதுன்ற அளவுக்கு உன் கஷ்டம் கண்ணை மூடி இருக்கலாம், இல்ல அவரெல்லாம் என்னை உயர்த்த முடியாது, அவருடைய வசனம் என்னை விடுவிக்காதுன்ற அளவுக்கு கஷ்டங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் விட்டு கொடுக்காது, உறுதியா பிடிச்சுக்கும், வார்த்தையின்படி நடக்கட்டும், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த தூதன் சொன்னது போல இந்த காலை வெள்ளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தை விசுவாசிங்க. எப்படிப்பட்ட கஷ்டமான காரியத்தில் எந்த மாதிரி கஷ்டம், எப்படிப்பட்ட நெருக்கம், அது பண்ண நெருக்கமோ என்ன பிரச்சனையோ, தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்புவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை சுவாமி, எல்லாம் உங்களால் ஆகும். இந்த காலைவெள்ள என் கஷ்டம் கடவுளால மாற்ற முடியாதுன்ற ஒரு முடிவுக்கும் ஜனங்க வந்திருப்பாங்களே, ஆனால் இந்த வியாதியை தெய்வத்தால மாற்ற முடியாது, என் பிள்ளைங்களை மாற்ற முடியாது, அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்களே. ஆனால் நாங்கள் சொல்றோம்ப்பா, உங்களால் எல்லாம் முடியும். உங்க செயல்பாட்டின் வல்லமை இந்த காலை வேளையில பல நாள் திருமணமாகியும் பிள்ளை இல்லையே, என் காலம் இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கும் உங்களால் முடியும் சாமி. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவர்களுக்கும். அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು
ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. God bless you, church. Have a blessed day. Amen.